சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கறிக்கோழி வளர்ப்பாளர்களுக்கான கூலியை உயர்த்தும் விவகாரம் என்பது 5 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை என்றும் இதில் முதலாளிகளுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு சட்டசபையின் 3ஆம் நாள் கூட்டத்தொடர் தொடங்கியதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் பதிலளித்து வந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கறிக்கோழி மற்றும் விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டுமென கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அவர் அதனை உடனே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். இதற்கு மறுப்பு தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டுமென்றால் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் 10:50 மணிக்கு கடிதம் கொடுத்துவிட்டு உடனே விவாதிக்க வேண்டுமென்றால் எப்படி? அதே நேரத்தில் 15 பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதால் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச அனுமதி கொடுக்க முடியாது என்றார். மேலும் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பதில் பெறப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சபாநாயகர் கூறிய போது அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது சபாநாயகரின் அனுமதி பெற்ற பிறகுதான் நேரமில்லா நேரத்தில் ஒரு பொருள் குறித்து விவாதிக்க முடியும் என்ற அமைச்சர் ஏவ வேலு திடீரென்று கொடுத்தால் அமைச்சர் எப்படி திடீரென்று பதிலளிக்க முடியும் என்றதோடு சட்டமன்றத்தில் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேச முடியாது என்றார். அவரது பதிலை ஏற்க மறுத்த அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகள் பிரச்சினை சார்ந்த விவாதத்தை எழுப்பத்தான் நேரம் கேட்கிறோம், பேரவையில் சில நிமிடங்கள் நேரம் கொடுப்பதில் என்ன பிரச்சனை என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுந்து அதற்கு பதிலளித்தார். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான பதில் தயாராகி வருவதால் அதிகாரிகளுடன் கலந்து பேசி சம்பந்தப்பட்ட அமைச்சர் நாளை பதிலளிப்பார் என சபாநாயகர் கூறிய பிறகும் பிரச்சனை எழுப்புவது அவை நேரத்தை வீணடிக்கும் செயல் என்றார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். முதலமைச்சரின் பதிலை ஏற்க மறுத்த அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட அவையில் மீண்டும் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனையடுத்து சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக அரசு மற்றும் சபாநாயகரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் முக்கிய பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுத்து அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். 0 அவரில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச முடியுமா என்ற எடப்பாடி பழனிசாமி முந்தைய காலங்களிலும் இது நடந்துள்ளதாக கூறினார். கறிக்கோழி விற்பனை மற்றும் விவசாயிகள் பிரச்சனையை அரசு புறக்கணிப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் இதை விவாதிக்க 2 நிமிடங்கள் அவகாசம் கூட தர மறுப்பது நியாயமா என்றார். கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 அவரில் நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியுது. கடந்த 6 மாதங்களாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராடுவது தமிழக அரசுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய இபிஎஸ் 3 முறை பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தும் அரசு பின்வாங்கியது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 6 மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அரசும் 2 முறை உத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இல்லை துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்.
திமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து அறிவிப்பு வெளியிட வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் குலவிளக்கு திட்ட அறிவிப்பை கடந்த தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்திருப்பதாகவும் திமுக அமைச்சர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருவதாக காட்டமாக கூறினார். அதிமுகவின் அறிவிப்பு மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதால் எரிச்சலடைந்து அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் தவறான செய்தியை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி அமைந்த நாள் முதல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கூறிய இபிஎஸ் வரும் தேர்தலில் அதற்கான முடிவு தெரியும் என்றார். இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம் அப்பவே வெளியிட்டோம். 2021ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நான் கொடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காலத்துல தான் அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க.